ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்று சிந்திக்க உள்ள தலைப்பு ஒன்றே பலவும். அதாவது ஒன்று பலவாக மாறி உள்ளது என்றும் சொல்லலாம். அது எப்படின்னு நாம சிந்திக்கும் பொழுது, இறைநிலையானது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக இறைத்துகள், வெண், பஞ்சபூதங்கள், ஒன்றிலிருந்து 5 அறிவு, அடுத்ததாக 6வது அறிவுள்ள மனிதர். அந்த இறைநிலை ஒன்றானது இந்த மாதிரியாக பலவாக மாறுகிறது. இறைத்துகள், விண்ணுனா என்னன்னு பார்த்தோமானா, அந்த விண் என்பது இறை துகள்கள் கூடிய ஒரு கொத்து இயக்கம். இறை துகள்கள் கூடிய ஒரு கொத்து இயக்கத்தை தான் நாம் விண் என்று சொல்லுகிறோம். பஞ்சபூதங்கள் 1லிருந்து 5, அடுத்தது 6வது அறிவுள்ள மனிதன். சரிங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த இதுல இறை துகள், விண், பஞ்சபூதங்கள் எல்லாமே உயிர் அற்ற பொருட்கள். அப்புறம் உயிர் அற்றவை என்பது அதற்கு பிறகாக வருவது உயிர் உள்ள பொருட்கள். அப்ப அந்த உயிர் உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 1லிருந்து 5வது அறிவு வரை, அடுத்ததாக 6வது அறிவுள்ள மனிதன். இத பார்த்தோம்னா உயிரற்றவை, உள்ளவை எல்லாமே விண்ணினுடைய கூட்டம், விண்ணினுடைய அம்சம். ஆக அந்த உயிரற்ற பொருட்கள், உயிரினம் எல்லாமே பிரபஞ்சத்தில் அடங்கியுள்ளது. எல்லாமே விண்ணின் அம்சம். எல்லாமே இறைநிலை என்ற ஒன்றுதான் பலவாக மாறியுள்ளது. அப்புறம் உயிரற்ற பொருட்களுக்கு உயிரினம் எப்படி வந்ததுன்னு நாம சிந்திச்சு பார்த்தோமானா, ஏன்னா எல்லாம் விண்ணின் அம்சம் நம்ம சொல்லிட்டோம். எல்லாமே விண்களின் கூட்டம், அணுக்களின் கூட்டம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப எல்லாமே விண்களின் கூட்டம்னா, உயிரற்றவையிலிருந்து எப்படி உயிரினம் வந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்கும். அதுவும் விண்ணின் கூட்டம், உயிருள்ளவைகளும் விண்ணின் கூட்டம், உயிரினமும் விண்ணின் கூட்டம். அப்படின்னா எப்படி வந்தது நம்ம சிந்திக்கிறோம். அதாவது என்ன சொல்றார் சுவாமிஜி, அது என்னன்னா, தனித்து இயங்கும் விண்களின் சுழற்சி. அப்படியே உதிரி உதிரி உதிரியா விண்கள் சுழன்றுகிட்டே இருக்கு. எங்க எங்க சுழலுது? பிரபஞ்சத்துல சுழலுது. அந்த விண் ஒண்ணுக்கொண்ணு இடைவெளி விட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த விண்களின் சுழற்சியானது ஒழுங்கோடு, அப்புறம் ஒரு சீராக, ஒரு சுற்றோட்டமாக, உதிரியாக இருக்கக்கூடிய விண்களின் கூட்டு திடீரென்று உயிரற்றவை பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்காக, சீராக, ஒரு சுற்றோட்டமாக தொடங்குகிறது. அப்ப என்ன ஆகுது? அந்த சுற்றோட்டமாக தொடங்குறதா, அத என்ன சொல்றாங்க? உயிரோட்டம். அதுதான் உயிரோட்டம் தொடங்கிய நிலை அப்படின்றாங்க. அப்புறம் உயிரோட்டம் தொடங்கிய உருவத்தை, உயிரோட்டம் தொடங்கிடுச்சு. அது ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்ப அந்த உருவத்தை உயிரினம் என்றும், ஜீவன் என்றும் கூறுகிறோம். இப்படிதாங்க உயிரினம் வந்தது. உயிரற்றவைக்கு அடுத்தபடியாக விண்களின் சுழற்சி சீராக சுழலும்போது, அந்த உயிரோட்டம் வருகிறது. அந்த உயிரோட்டத்த ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த உருவத்தை ஜீவன் என்றும், உயிரினம் என்றும் கூறுகிறோம். சரிங்க. முதல்லே பார்த்த மாரி, பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களும் விண்ணினுடைய கூட்டமைப்பு. உயிரினங்களும் விண்ணினுடைய கூட்டமைப்பு. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இறைநிலை என்ற ஒன்று விண்ணாக வந்துள்ளது. முதல்ல இறைத்துகள் வருதுங்க. அப்புறம் அடுத்தது விண் வருதுங்க. அதுக்கப்புறமா அந்த விண் என்பது இறைத்துகள்களின் கூட்டு. அது வேற, இது வேற இல்ல. கொத்து இயக்கம். கொத்து இயக்கம் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் தான். யாருக்கும் தெரியாததே இல்ல. ஒரு லட்டு. காரா பூந்தி நம்ம உதிரி உதிரியா இது பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கிறோம். அப்ப லட்டு பிடிச்சா அந்த காரா பூந்தியோட கொத்து இயக்கம் தான் லட்டு. அதே மாதிரியாக இறைத்துகள்களினுடைய கொத்து இயக்கம் தான் விண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்க. அப்ப அந்த விண்ணின் கூட்டம் பஞ்சபூதங்களாக, கோள்களாக, உயிரினங்களாக வந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தோமானா, சிந்திச்சோமானா, அந்த சுத்த வெளியானது, இறைநிலையானது நொறுங்கி இறைத்துகளாயிற்று. இறைத்துகளின் தொகுப்பு விண். விண்ணினுடைய தொகுப்பு
தோற்ற பொருட்கள் அனைத்தையும். தோற்ற பொருட்கள்னா என்னது? பஞ்சபூதங்கள், கோள்கள், அப்புறமா உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தோற்ற பொருட்கள் அனைத்தும். ஆக விண்களின் சுற்றோட்டம் சீரான முறையில் அமைஞ்சதுன்னா, அந்த உயிரினங்களில் தோன்றுகின்றன. தோன்றின அதுக்கப்புறம் அதனுடைய உயிரினங்கள் தோன்றின பிறகு, அதாவது 5வது அறிவு தோன்றி, அதனுடைய முடிவில வந்து 6வது அறிவுடைய மனிதன் தோன்றினான். ஆக இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இறைநிலை என்ற ஒன்று பலவாக மாறி உள்ளது. இதுதான் தன்மாற்ற வரலாறு அப்படின்னு குருமகான் சொல்றாங்க. அப்ப மகரிஷி அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றார். ஆதிநிலை. இறைநிலை என்ன சொல்றோம்? ஆதிநிலை என்று சொல்கிறோம். அப்ப ஆதிநிலை என்ற இறைநிலையே உடலாக, உயிராக, மனமாக வந்துள்ளது. அப்ப இந்த கருத்த வந்து அவர் தம் பாடல்ல, மகரிஷி அவர்களுடைய பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அதாவது அது இறைவணக்க பாடல். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி பேதித்த அண்ட கோடிகளாகி அப்படின்னு விளக்குறார். அந்த ஆதி என்ன பண்ணுகிறது? அதுதான் மெய்ப்பொருள். அதுதான் சுத்தவெளி. அதுதான் இறைவெளி. அதுதான் இறைநிலை. எல்லாமே அதனுடைய பெயர்கள் தான். அப்ப அந்த மாதிரி அந்த மெய்ப்பொருள் என்ற ஆதி. ஆதின்னா அதுதான் முதல்ல தோன்றியது. அது எழுச்சி பெற்று எப்படி எழுச்சி பெறுகிறது? தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாக எழுச்சி பெற்று எது வருகிறது? அணு முதல். அணுன்னா ரொம்ப சின்னது. அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் நம்ம பார்க்க முடியும். சாதாரண வெறும் கண்களால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சின்னதிலிருந்து அண்ட கோடிகள், கோடிக்கணக்கான அண்டங்கள், பிரபஞ்சம். அண்டம் என்றால் பிரபஞ்சம். அப்படின்னு அது உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்புறம் பாருங்க, மற்றொரு பாடல்ல அதுவும் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இறை வணக்கம் தான். அதாவது அழுத்தம் என்னும் ஒந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அந்த பாயிண்ட் நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்றைக் கொண்டே அந்த இறைவெளி என்ற ஒன்று அழுத்தம் என்ற உந்தாற்றல். அது என்ன அழுத்தம்? தன் இருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றல். அந்த உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டு அணு முதல், அந்த அணு என்ற சிறிய அந்த சிறியது முதல் அண்டக்கோடி அனைத்துமாக்கி எல்லாமே இறைநிலை ஒண்ணுதாங்க. அந்த ஒன்றிலிருந்து அணுவும் வருகிறது, அண்டக்கோடிகளும் வருகிறது. எல்லாமே அனைத்துமாக்கி எது ஆக்குகிறது? இறைவெளி, இறைநிலை, சுத்தவெளி ஆக்குகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அது ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை. ஓர் அறிவு உயிரினத்திலிருந்து 5ம் 6ம் 5 அறிவு வரை வருது. அதுக்கப்புறம் 6ம் வகை வகையாய் உயிரினங்களை தோற்றுவித்து. அழகா சொல்றாருங்க மகரிஷி. அதாவது வகை வகையாக உயிரினங்களா என்ன? தாவரம், புழு, பூச்சி, பாம்பு, பறவை, விலங்கு, கடைசியா மனிதன். இத்தனைக்கு தானே வந்தது. இறைநிலை என்ற ஒன்றுதான் பலவா மாறியிருக்கு. வகை வகையா உயிரினங்கள் தனித்தனியா வரல. இறைநிலை என்ற ஒன்று அதுவாக மாறியுள்ளது. அப்ப என்ன வகையாக உயிரினங்களை தோன்றியது. அதனால இறைநிலை ஒன்றுதான் பலவாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதத்தாங்க பாரதியார் என்ன சொல்றாரு? உள்ளும் புறமும் உள்ளது தெய்வம்ன்றார். உள்ளுக்குள்ள நம்ம உடலை எடுத்துக்கிட்டா கூட சரி, உயிரினங்களின் உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ளுக்குள்ள இருப்பதும் இறைநிலைதான். வெளியே இருப்பதும் இறைநிலைதான். அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்? தன்மாற்ற வரலாறு. இறைத்துகள், விண்ணே, பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், மனிதன் எல்லாமே தன்மாற்ற வரலாறு. அப்புறம் அடுத்தது திருமூரர் என்ன சொல்றாரு? ஒன்று அவன் தானே. இத்தனையும் வந்தது எப்படி? அவன் அவன் என்றால் இறைநிலை. இந்த இறைநிலை ஒன்றுனாலதான் இத்தனையும் வந்திருக்கு அப்படின்னு திருமூலர் விளக்குறாருங்க. மாணிக்க வாசகரை கேட்டீங்கன்னா, அவர் 63 நாயன்மார்கள்ல ஒருவர், நால்வர்களில் ஒருவர். அவர் திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, வான் ஆகி மண்ணாகி. வான் என்றால் ஆகாயம், மண் என்றால் பூமி, வளியாகி ஒளியாகி, வளி என்றால் காற்று, ஒளி என்றால் நெருப்பு, ஊனாகி, ஊன் என்றால் உடல், உயிராகி, ஊனில் ஊனில் உடம்பில் உள்ள உயிர் அப்படின்னு அவர் பாட்டு எழுதுறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி நின்ற அவனே என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு திருவாசகத்துல வருது. அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொண்டோம்? இறைவெளி என்ற ஒன்று பலவாக மாறியதை சான்றோர்கள், ஆன்றோர்கள்,
மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர். ஆக இறைநிலை என்ற ஒன்றானது பிரபஞ்சம், நட்சத்திரம், கோள்கள் வந்துள்ளன. இது அவ்வளவுமே ஒன்றில் இருந்து வந்த மலர்ச்சி. இந்த வேர்ட் யார் சொல்றா? குருமகான் சொல்றார். இத்தனையும் பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் எப்படி வந்தது? என்ன மலர்ச்சி? அதுதான் ஒன்றிலிருந்து வந்த மலர்ச்சியே அப்படின்னு சொல்றார். அப்ப இத நம்ம டே டு டே எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க. சூரியனை எடுத்துக்கணும். அப்ப அந்த சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல விப்ஜியார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த விப்ஜியார் என்பது 7 நிறங்கள் உள்ள கதிர்கள். சூரியனிலிருந்து கதிர்கள் மூலமாக 7 நிறங்கள் வானில் தோன்றுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாரி அது சூரியன் வேறு வேறு, அந்த வரக்கூடிய 7 கதிர்கள், 7 நிறங்கள் வேறு அப்படி கிடையாது. சூரியனே 7 நிறங்களாக மாறி உள்ளது என்பதை நாம் ஒரு தெரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அச்சா, இதுவரைக்குங்க அதாவது ஒன்று எப்படி பலவாக மாறியுள்ளது அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, அந்த ஞான களஞ்சியில 1379வது பாடல்ல ஒன்றே பலவும் என்ற தலைப்புல குரு மகான் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு படிக்கிறேங்க. ஒன்றுமில்லா ஒன்று, இருள், பூரணம், மௌனம், உள் உணர்ந்து ஒடுங்கி நிற்கும் நிலையைப் போன்று ஒன்றுமில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை. ஒளி, வெளிச்சம், இயக்கம், அணு, அதன் பூரிப்பு. ஒன்றுமில்லா ஒன்று இந்த நாளானாலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதது ஆகும். ஒன்றில்லா ஒன்றின் ரகசியத்தைக் கண்டார் ஒன்று என்பது இல்லை என்பது இரண்டுமே ஒக்கும்ன்றார். இதுவரைக்கும் நம்ம என்ன சிந்திச்சோம்? இறைநிலை என்ற ஒன்று பலவா மாறி இருக்கு அப்படின்னு பல உதாரணங்கள் மூலமாக எப்படி பலவாக மாறி இருக்கு, என்னவாக மாறி இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் நாம சிந்திச்சிருக்கோம் இல்லையா? இப்ப என்ன திடீர்னு நம்ம குருமகானுடைய வார்த்தையை பின்பற்றோம். அவர் என்ன சொல்றார்? ஒன்றுமில்லா ஒன்று அப்படின்னு சொல்றார். அப்ப ஒன்று இல்லா ஒன்று அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க இருப்பு நிலை. சுத்த வெளியோட இருப்பு நிலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து. இருப்பு நிலையினுடைய இயக்க ஒழுங்கு 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது இருப்பு நிலை, ஸ்டாட்டிக் ஸ்டேஜ், ட்ரூத். அதுதான் சுத்த வெளி. அடுத்தது ஆற்றல் நிலை, எனர்ஜி, இறைத்துகள், வின். தோற்ற நிலை, மாஸ், உயிரற்ற பொருட்கள். உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், உயிரினங்கள். அந்த மாதிரிதான் ஒன்றும் இல்லாத ஒன்று. அதாவது இருப்பு நிலையில இருக்கும்போது எதுவுமே அதுல இல்ல அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு பேராற்றல் இருக்கிறது, வற்றாயிருப்பு இருக்கிறது, பேரறிவு இருக்கிறது. அந்த இறைநிலைய அதுதான் பூரணம், அதுதான் இருள், அதுதான் மௌனம் அப்படின்னு பாடல்ல சொல்றார். அப்ப இருப்பு நிலையாக இறைநிலை இருக்கிறதுனால அதுக்கு பேராற்றல் இல்ல, பேரறிவு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப எப்ப அந்த உந்தாற்றலை கொண்டு இறையாற்றல் இயங்குகிறதோ, அந்த உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டு இயங்கும் பொழுது, ஒளி, வெளிச்சம், இயக்கம், அணு அதன் பூரிப்பு தான் அதனுடைய பூரிப்பு தான் மலர்ச்சி. அதாவது ஒளி, சவுண்டு, வெளிச்சம், அப்புறம் இயக்கம். அதாவது என்னென்ன இயக்கம்? 1லேருந்து 5 அறிவு, 6வது அறிவு இயக்கம். அணுன்றது சிறிய பொருள். இது எல்லாமே யாரு? ஒன்றுமில்லா ஒன்று நம்ம நினைச்சிட்டு இருக்க இருப்பு நிலையில இருக்கும்போது, அது இயங்க ஆரம்பித்த பிறகு, அந்த மாதிரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சொல்லும். சரிங்க. இருப்பு நிலையில் இருக்கிற ஒன்றெல்லாம் ஒன்ற இதுக்கு பேராற்றல் இருக்கிறது அப்படின்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது இருப்பாற்றலா இருக்கிறது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? உள் உணர்ந்து ஒடுங்கி நிற்கும் அப்படின்னு. நம்ம என்ன செய்யணும்? உள் உணர்ந்து தவத்தை ஆழ்ந்து செய்யணும். உள் உணர்ந்து. அப்ப நம்ம தவத்த ஆழ்ந்து செய்யும்போது கம்பேரிசன் ஒப்பிடுகிறார் சுவாமிஜி. அப்படியே நம்ம தவத்துல கண்கள மூடிட்டு துரியாதீத தவம் நடத்துறாங்க அம்மா. அதே மாதிரி இறைநிலையோட ஒன்றா கலந்துட்டோம்ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. மணிக்கணக்கா இருப்பாங்களாம் சித்தர்கள்லாம். விவேகானந்தர்லாம் என்ன வெளியில சத்தம் கேட்டா கூட அவருக்கு என்ன சத்தம்னே தெரியாதாம். அப்படியே உள் உணர்ந்து ஒடுங்கி அப்ப அந்த மாரி உள் உணர்ந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலைமை. ஆழ்ந்து தவம் செஞ்ச சித்தர்கள்லாம் வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. பல மாதங்கள், பல ஆண்டுகள் அப்படியே உள்ளுணர்ந்து
அத மாதிரி தாங்க. அததான் ஒப்பிடு. அத மாதிரி உணர்ந்து, அது ஒடுங்கி, அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேஜ் ஆகிய இருப்பு நிலையாகிய எது இருக்கிறது? சுத்த வெளியானது இருக்கிறது. அதை எப்படி நாம உணரலாம்? ஆழ்ந்து தவம் செய்தால் ஒழிய அதை உணர முடியாது. அப்ப இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ன்னு நம்ம சொல்றோம். அந்த தவம் செய்ய 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 அதுக்கு பேராற்றல் இருக்கிறது. பேர் அறிவு இருக்கிறது. அப்ப இந்த ஒன்றுமில்லா ஒன்று பலவாக மாறி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது. அப்ப இந்த ஒலி, ஒளி அப்ப இயக்கம்னா, அதுலருந்து இன்னொரு கருத்து என்ன சொல்றார்ன்னா பாடல்ல, 4ஆ பிரியுது ஒளி, வெளிச்சம், இயக்கமாறுன்னு. ஆனா 4ம் தனித்தனி கிடையாது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றார். அது என்னது? ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்ப ஒளியிலிருந்து வெளிச்சம் வருது. வெளிச்சத்திலிருந்து இயக்கம் வருகிறது. இயக்கத்திலிருந்து அணு வருது. பஞ்சபூதங்கள். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? பூ உலகம். அந்த பூ உலகத்துக்கு அப்புறம் நீரு. இப்படி தொடர்ந்து நம்ம இந்த பஞ்சபூத நவக்கிரக தவனம் நடத்தி கொண்டிருக்கோம். இது ஒண்ணுலேருந்து ஒண்ணு வேற வேறன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒண்ணுலேருந்து ஒண்ணு தன்மாற்றமா இருக்கு. இப்ப ஒருத்தர் பொம்மை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன உதாரணம் தான். அப்ப அந்த பொம்மை செஞ்சா பொம்மை வேறு, நாம வேறு. களிமண்ல செய்றாங்க. இல்ல பீங்கான்ல செய்றாங்கன்னா, அந்த பீங்கான் பொம்மை வேறு, நாம வேறு. அந்த மாதிரி இல்ல. அந்த சுத்த வெளியே எல்லாவாக, அந்த ஒன்றே எல்லாவாக மாறி இருக்கிறது. அதத்தான் சுவாமிஜி இந்த பாடல் எதுவுமே வேற வேற கிடையாது அப்படின்றார். அப்புறம் இன்னொன்னு சொல்றாருங்க, ஒன்றில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை. அந்த ஒன்றில்லா ஒன்று சுத்த வெளிக்கு ஆதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மூலம் இல்லை. இப்ப நாம பிறந்திருக்கோம். நமக்கு மூலம் யாரு? அப்பா, அம்மா. அப்பா, அம்மாவுக்கு மூலம் யாரு? தாத்தா, பாட்டி. அந்த மாரி மூலமே சொல்ல முடியாது. அதுதான் ஆதி. பக்தி மார்க்கத்துல சிவனானது சிவலிங்கமானது சுயம்புவாக தோன்றியது சில கோவில்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக அதுக்கு ஆதி. அப்ப அந்த ஆதி என்பது இல்ல. அதுதான் அ நம்ம சொல்றோம். அனாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் பூரணம். அதுதான் மௌனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியாக அது பலவாக மாறியுள்ளது. அதனால இத என்ன பண்றது? ஒன்றில்லாத ஒன்று நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒன்றில்லாத ஒன்று அ எல்லாமே பிரியாதது. எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. கருமையம் ஒண்ணுதாங்க. இது கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். கருமையம் ஒண்ணுதான். எல்லாருக்கும் உள்ள கருமையம் சுத்த வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. கருமை. ஆனா மனிதர்களிடையே அந்த கருமையம் ஏன் வேறுபடுகிறதுன்னா, அவரவர்கள் செய்த வினை பயன். அதனால வேறுபடுகிறது. அதனால கருமையம் சுத்த வெளியிலேருந்து தானே வந்தது. எல்லாருமே அன்பு கருணையுமா தானே இருக்கணும்னு அப்படி நாம நினைக்க முடியாது. அதே மாதிரி ஒன்றுமில்லா ஒன்று எப்படி அந்த மாதிரி எல்லாம் பலவாக மாறி இருக்கிறது என்று நம்ம நினைக்க முடியாது. அதெல்லாம் ஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ல இருந்தா கூட அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக இதனுடைய ரகசியத்தை அதான் கடைசியா சொல்றேன். இந்த இயக்கத்தை கண்டோம். அதாவது ஒன்று விட்டு ஒன்று பிரியாததாகும். இதனுடைய ரகசியத்தை எப்படி கண்டுபிடித்துக் கொள்ளலாம்? கண்டுபிடித்துக் கொள்ளுதல்னா என்ன? எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவத்தின் மூலமாக அந்த இறைநிலையினுடைய ரகசியத்தை நாம் ஒன்று உணர்ந்து கொள்ளலாம். சரிங்க. அப்ப ஒன்றே பலவாக மாறியுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றுமில்லா ஒன்று ஸ்டாட்டிக் ஸ்டேஜா இருந்தாலும், அந்த ஒன்று தான் நான் பலவாக மாறி இருக்கின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி எல்லாம் உணர்ந்து கொண்டோங்க. தவத்தின் மூலமா நல்லா உணர்ந்து கொண்டோம். தவத்தின் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கொண்டோம். இல்லீங்களா? அப்ப அந்த மாரி தெரிந்த பிறகு, இத நாம என்ன செய்யணும்? நாம வாழ்க்கையில இந்த கருத்தை பின்பற்ற வேண்டும். இந்த கருத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப எல்லாமே என்ன கருத்து? ஒன்று பலவாக மாறியுள்ளதுன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, எல்லாமே இறைநிலையின் அம்சம். தத்துவத்தில் விண்ணின் அம்சம் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே இறைநிலை. ஆன்மான்றது இறைநிலையாக வந்துள்ளது. இறைநிலை தான் ஆன்மா. அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோமானால், அதை உணர்ந்து கொண்டோமானால், அத வாழ்க்கையில நாம பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? 2 ஒழுக்க பண்பாடை பயன்படுத்த வேண்டும். துன்பம் செய்யக்கூடாது. துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2வது கருத்து, அறநெறிப்படி வாழ அறநெறிப்படி வாழ வேண்டும். அறநெறிப்படி வாழ வேண்டும் என்பது பிறர் நலம் காத்து தன் நலத்தை பெறுகின்ற திறமையாகும். அதான் அறநெறி. பிறர் நலத்த நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா, அவங்களும் இறைநிலையில இருந்து தான் வந்திருக்காங்க. அடுத்த 3வது கருத்து, உலகில் உள்ள அனைவரையும் சமமாக நாம பாவித்தல் வேண்டும். அதாவது எப்படி? படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், வலியவன், மெலியவன், நல்லவன், கெட்டவன், குழந்தைகள், முதியவர்
என்று பலரையும் நாம் சமமாக பாவித்தல் வேண்டும். நாம எப்படி வேணா இருக்கலாம். பணக்காரனா இருக்கலாம். இல்ல ரொம்ப மெத்த படித்தவங்களாவும் இருக்கலாம். அதனால படிக்காதவங்கள பார்த்து, ஏழைய பார்த்து நமக்கு தகுதியற்றவங்க, நம்மோட பேச தகுதியற்றவங்களா நினைக்கக் கூடாது. அவங்களும் இறைநிலையின் அம்சம், நாமும் இறைநிலையின் அம்சம். அப்படின்னு சொல்லி நாம சமமாக பாவித்தல் வேண்டும். ஒரே ஒரு உபநிடத்துல இருக்கக்கூடிய உதாரணத்த சொல்லி இத நான் முடிச்சிடுறேங்க. அதாவது சமமாக பாவித்தல் வேண்டும். சம பாவம் வடமொழி அது. பாவனை, சம பாவம் அப்படின்னு வடமொழி. இது சாந்தோக்கிய உபநிடத்துல வரக்கூடிய ஒரு கதை. சுஃபி ஒரு ஞானி அவர். அவர் என்ன பண்றாரு, கிராமத்தில் உள்ள எல்லா இளைஞர்கள், மக்கள்களுக்கா வந்து அ கிளாஸ் எடுக்கிறார். அதுக்கப்புறம் உதவி செய்யணும்ன்றத ரொம்ப வற்புறுத்தி சொல்வார். எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றார். கிராமத்துல இருக்கிற 3 இளைஞர்கள தேர்ந்தெடுத்துட்டு, அவர் என்ன சொல்றார், "நான் அடுத்த கிராமத்துக்கு போறேன். நீங்க பின்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லிறார். அவர் போயிறார். அப்புறம் அந்த போகிற வழியில என்ன செய்றாரு, பல ஆட்களோட உதவியாக ரகசியமாக ஒரு பெரிய பாறாங்கல்ல போற வழியில அத நல்லா வழிய அடைக்கிற மாரி அத வந்து வச்சுட்டு போயிறாரு. அந்த கிராமத்து ஆட்கள்ட்டயும் "இது வந்து ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும். நான் சரி பண்ணிடுவேன். ஒரு எக்ஸ்பெரிமென்ட் நான் பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அப்புறம் அடுத்த நாள் குரு சொன்ன மாரி 3 இளைஞர்கள் வராங்க. அப்புறம் வந்து குருவ சந்திக்கிறாங்க. குரு அந்த ஞானி சுஃபி என்ற ஞானி கேட்கிறாரு. ஒரு இளைஞன் முன்னாடி வந்துட்டான். அவன்ட்ட கேட்கிறாரு, "ஏதேனும் வழியில் இடையூறு இருந்ததா?" அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து சொல்றாரு, "ஆமா, இருந்தது." அப்ப அது என்ன சொல்றான் அந்த முதல் இளைஞன், "இந்த கிராமத்து மக்கள்லாங்க சுத்த சோம்பேறிகள். ஒருத்தராவது பாறாங்கல்ல நகர்த்தி கிராமத்துல எத்தன முதியவர்கள் இருப்பாங்க, எத்தன குழந்தைகள் இருப்பாங்க. அவங்கலாம் நடக்கணுன்ற எண்ணமே கிடையாது. வர்ற வழியில போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நான் எப்படி வந்தேன்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு ஜம்ப். அந்த பாறைய வந்து ஜம்ப் பண்ணி தாண்டி வந்துட்டேன் குருவே! அப்படின்னு சொல்றார். சரி அப்படின்னு வைத்துக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது இளைஞன் வரான். அப்ப அவற்றை இதே கேள்வி கேட்கிறார். "வழியில் ஏதேனும் இடையூறு உள்ளதா?" அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் அவனும் சொன்னான், கிராமத்து மக்கள ஒரு திட்டு திட்டிட்டு, "நானும் அந்த பாறைய பார்த்தேன். அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு தேவையான ஒரு இடுக்கான வழி. என்னுடைய உடல் போகிற அளவுக்கு இடுக்கான வழியை கிடைக்கிற அளவுக்கு சற்று நகர்த்தி விட்டு, கொஞ்ச தூரம் நகர்த்தி விட்டு வந்து விட்டேன்." அப்படின்னு சரின்றார். அதுக்கு ஞானி சரின்றார். 3வது இளைஞன் வருவதற்கு ரொம்ப தாமதம். டிலே ஆயிடுச்சு. லேட்டா தான் வந்தான். அப்புறம் அதே கேள்விய ஞானி கேட்கிறார். "ஆமாங்க குருவே, வரும் வழியில வந்து சாலை நடுவுல பாறைய வச்சுட்டாங்க. அது எனக்கு என்ன மாரி இருக்கிற இளைஞனுக்கே அது வந்து தாண்டி வர்றது கஷ்டமா இருந்தது. எப்படி அந்த அடுத்த கிராமத்துக்கு செல்றதுன்னு தெரியலையே! இப்படி நானே இந்த வயசுக்கு கஷ்டப்பட்டேன்னா, அந்த கிராமத்துல இருக்கிற முதியோர்கள் குழந்தைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. என் முதியோர்களால அந்த பாறைய தள்ள முடியுமா? தள்ள முடியாது. நடந்து கடந்து போக முடியுமா? ஜம்ப் பண்ணி போக முடியுமா? போக முடியாது. என்ன பண்ணுவாங்க? ஐயோ! பாவம் இந்த கிராமத்து மக்கள் என்ற மனசுல அந்த உணர்வு வந்தது. அதனால அந்த பாறைய வந்து என்னுடைய பலம் இருக்கிற வரைக்கும் அந்த மாரி அத என்ன பண்ணேன், என் பலம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, அங்குலமாக நகர்த்தி, நகர்த்தி அதை சாலையோரமாக போட்டுவிட்டு, கிராம மக்கள் எளிதாக போவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். இதுதாங்க எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பண்பு. அவங்க கஷ்டப்படுவாங்களே! நமக்கு வர கஷ்டம் கிராம மக்களுக்கு வருமே! ஐயோ பாவமே! நாம இளைஞன் தானே! அப்ப அந்த மாரி இருக்கச்ச, அந்த நாம கொஞ்சம் உதவி செய்யலாமே! மத்தவங்களுக்கு. ஏன்னா, மத்தவங்க படுகின்ற துன்பத்த அந்த இளைஞன் கண்ணால பார்க்கல. மனசால உணர்றான். நமக்கே கஷ்டமா இருந்தா, மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத நாம உதவி செய்யணுமா? வேண்டாமா? ஞானியோட உபதேசமே அதுதானே! பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அப்படின்னு அதை உணர்ந்து, அப்ப என்ன செய்றாரு அத அந்த இளைஞன் நகர்த்தி சாலையோரமாக போட்டுக்கொண்டு வந்திருக்கான். இதத்தாங்க சம பாவனை, சமமாக பாவித்தல். நமக்கு வர இடையூறு பின்காலத்தில் எல்லாருக்கும் வரும் என்று நினைத்து, அத சமமாக கருதி, அந்த துன்பத்தை அவன் வராமல் உதவி செய்ததை இந்த கதை சொல்லுகிறது. ஆக
நாமும் இந்த சமப்பாக பாதித்தல் என்ற கருத்தும், இறைநிலைதான் எல்லாருமாக, எல்லாமாக வந்துள்ளது என்ற கருத்தோ, அந்த மாரி நினைத்துக்கொண்டு, மனதில் நினைத்துக்கொண்டு, ஒரு வாழ்க்கையை நாம் நடத்தினோமானால், நம் வாழ்வு அமைதியாகவும், துன்பம் இல்லாமலும் இருக்கும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே அன்பர்களுக்கும், மற்ற அன்பர்களுக்கும் நன்றி கூறி, நன்றி பாராட்டி, வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.